காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் வாழ்வியல் முறையான ஒரு ஆரோக்கியம் சார்ந்தான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலை வெறும் வயிற்றில் நீர் பருகுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 60% இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தான். ஏன் இதற்கு இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றோம், ஒரு சத்துக்கள் வேணும் அப்படின்னா அந்த சத்துக்களை கடத்துவதற்கு இந்த நீர்த்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக லூப்ரிகேஷன், அதாவது நம்ம ஒரு மூட்டுகள் அசைவதற்கு அங்கேயும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்போட சீதோஷண நிலை இருக்குது பார்த்திங்களா, தட்ப வெப்பம், இதை சீராக வைத்து கொள்வதற்கும் இந்த நீர் அப்படிங்கிறது ஒரு ஆதாரமான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட நீரை நம்ம காலை வெறும் வயிற்றில் ஏன் குறிப்பாக உட்கொள்ள வேண்டும், எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் நிலையாக என்ன அப்படின்னா, இரவு முழுவதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கியிருப்போம், உணவு சாப்பிட்ருக்க மாட்டோம், நீர் எதுவுமே எடுத்திருக்க மாட்டோம். காலையில் நம்ம எந்திரிச்சு மலம் கழித்து சிறுநீர்லாம் நம்ம கழித்த பிறகு ஃப்ரெஷ்அப் ஆகிறப்ப கொஞ்சம் நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆயிருக்கும். ஸோ அப்போ திருப்பி ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி, ரீஹைட்ரேட் பண்ணுற மாதிரி இந்த நீர்த்துவத்தை ஏற்றிக்கொள்ள இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அதுதான் முதல் ரீசன். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் இந்த காலையில் எம்டி ஸ்டமக்கில் தண்ணீர் குடிப்பது மிகுந்த பயனாக இருக்கும். யார் ஒருவர் ஒரு நாளைக்கு ஒரு 1.5 லிட்டர் நீர் அப்படிங்கிற விகிதத்தில் இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 48 கேலரிஸ் எரியூட்டப்படுகிறது, பேர்ன் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 கேலரிஸ் பேர்ன் ஆகும். இதனால் என்ன பயன் அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு நம்ம பெருசாக எக்ஸசைசஸ் எதுவும் பண்ணாமையே ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ இருக்கும்னா 2 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் ரெடியூஸ் ஆகும். இது ஒரு சில ஆராய்ச்சி தரவுகளில் தெரியப்பட்டது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பயன். அடுத்து, இந்த உடல் நலம் இல்லாமல் மனம் நலம் சார்ந்தும் சிறந்த ஒரு பயனை இந்த காலை எம்டி ஸ்டமக்கில் தண்ணீர், யாரெல்லாம் காலையில் தொடர்ந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நீர் எடுத்துக்கொண்டு வருகிறார்களோ, யூஸ்வலாக என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதத்தில் ஒரு இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், படபடப்பு இருக்கும், டெம்ப்ரவரியாக பார்த்திங்கன்னா ஒரு மறதித்தன்மை போன்றவையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நம்ம இந்த நீர் காலையில் எடுக்கும் பொழுது அது மேனேஜ் பண்ணுது. ஸோ அதனால் அந்த மைண்ட் நம்ம காக்னேட்டிவ் இதுவும் நல்ல டெவலப் ஆகிறதுக்கு இந்த காலையில் நீர் வெறும் வயிற்றில் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காலையில் வெறும் வயிற்றில் நம்ம நீர் எடுக்கும் பொழுது காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக உணவு எடுப்போம். ஸோ அந்த உணவு எடுத்துக்கொள்வதற்குரிய கேலரிஸ் அளவுகள் குறைவாக தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. யார் எம்டி ஸ்டமக்கில் தண்ணீர் குடிக்கிறார்களோ, தண்ணீர் குடிச்சிட்டு பின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பவர்களுக்கும், காலையில் தண்ணீர் எதுவும் குடிக்கலை, ஏதோ ஒரு சின்ன ஒரு காஃபி டீயோ இல்லை கொஞ்சம் ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் தண்ணீர் குடிச்சிட்டு இல்லை அதையும் குடிக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பவர்களுக்குரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த கன்சப்ஷன் நீட் அப்படிங்கிறது வெகுவாக குறையுது அப்படின்னு ஆராய்ச்சி தரவுகள் இருக்கு. ஸோ அதுவும் வெயிட் லாஸை அது கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணும். அடுத்து, உடலில் உள்ள நஞ்சுக்களை சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றுவதற்கும் டாக்ஸின்ஸை வெளியேற்றுவதற்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. யூஸ்வலாக என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உடலில் ஒரு சில சத்துக்கள் இல்லை உப்புக்கள் தேவையில்லாதது ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் ஆட்டம் என்ன பண்ணுன்னா டயூரசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முறைப்படி அதிகமாக சிறுநீரை பெருக்கி தள்ளி அந்த டாக்ஸின்ஸை யூரின் வழியாக வெளியேற்றும் தன்மை நம்ம உடலுக்கு இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதற்கு தேவையான போதுமான நீரை காலையில் பருகும் பொழுது இது இன்னமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து கோலான் கிளென்சிங் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து கேள்விப்படுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு தேவையில்லாத பாக்டீரியா இருக்குது. ஸோ அதை பீரியாடிக்காக நம்ம கிளென்ஸ் பண்ணுறப்ப வெயிட் ரிடக்ஷன், பிளட் பியூரிஃபிகேஷன், டீடாக்சிஃபிகேஷன் இதற்கெல்லாம் வந்து உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் எல்லாரும் அந்த ப்ராசஸை பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் பண்ணும்பொழுதும் சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நிறையா கேலன்ஸ் வாட்டரை வந்து தண்ணீரை வந்து உள்ளே செலுத்தும் பொழுது சில சமயம் ப்ரெஷர் வந்து சீராக இல்லாமல் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலான் கிளென்சிங்காக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீரை வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும். இன்னொன்று, வெந்நீராக நம்ம பருகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பருகுவோம். ஆனால் அதையே நம்ம ஒரு நார்மல் நம்ம குடிக்கக்கூடிய டெம்பரேச்சர், அதாவது ரொம்ப அதிக குளிர்ந்த நீர் இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய நீரை எடுக்கும் பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்போம். ஸோ அப்போ இதுதான் இதோட 7 பெனிஃபிட்ஸ். ஆனால் இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. யூஸ்வலாக காலையில் மலம் கழித்த பிறகு இதை எடுக்கணுமா, மலம் வருவதற்கு முன்னாடி எடுக்கிறது சிறப்பானதா அப்படிங்கிறது வந்து சிலர் கேள்விகள் வந்து இருக்கு. யாராக இருப்பினும் காலையில் எந்திரிக்கும் பொழுதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உந்துதல் எண்ணம் வரணும். மோஷன் போகணுங்கிற ஒரு உந்துதல் எண்ணம் வந்து முதல் வேலையாக வந்து நம்ம காலை கடனாக வந்து டாய்லெட்டுக்கு வந்து போகணும். ஆனால் பல பேருக்கு அப்படி இருக்கிறதில்ல. நான் தண்ணீர் குடித்த பிறகு தான் எனக்கு வருதுங்கிறாங்க. சரி, தண்ணீர் குடித்த பிறகு மலம் வந்ததுனாலும் அந்த மலம் கழிந்த பிறகு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, எம்டி ஸ்டமக் வாட்டர்னு, அதுதான் நம்ம அங்கீகரிக்க முடியும். ஸோ அதனால் மலம் கழித்த பிறகு நம்ம தண்ணீர் குடிக்கிறோம். எவ்வளோ டாக்டர் நான் தண்ணீர் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கு. 1 கிளாஸ் எடுக்கலாமா, 1/2 லிட்டர் எடுக்கலாமா, 1 லிட்டர் எடுக்கலாமா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இனிஷியலாக வந்து எல்லாருனாலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 லிட்டர் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ தான் இந்த பழக்கத்தை நான் மேற்கொள்ள போகிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு 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 டம்ளர் ஒரு 200 ml வந்து தண்ணீர் வந்து எடுக்கலாம். அப்புறம் போக போக 200, 400, 500 இது பண்ணிவிட்டு காலையில் எழுந்தவுடன் நல்லா ஒரு பாட்டில், ஸோ ஒரு 1000 mlன்னு சொல்லக்கூடிய 1 லிட்டர் தண்ணீரை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ எடுக்கும் பொழுது சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் எடுக்கும் பொழுது எடுத்து குடித்தவுடன் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி தொண்டை பகுதி, அது மாதிரி நெஞ்சுக்குழி பகுதி இதிலெல்லாம் வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதற்குரிய காரணம் என்னன்னா இந்த மலம் கழித்த பிறகு எடுப்பவர்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதாவது மலம் கழிப்பதற்கே டைம் வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு மலம் கழிச்சுட்டு பின்பு எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே என்னால் இன்னும் நான் மலம் கழிக்கலைன்னா ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் அப்படி தண்ணீர் குடிங்க. அப்புறம் மலம் கழித்தவுடன் நம்ம இந்த மாதிரி எடுக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி நீர் எடுக்கும் பொழுது நான் வெந்நீரை எடுக்கணுமா, இல்லை குளிர்ந்த நீர் எடுக்கணுமா, இல்லை நார்மல் டெம்பரேச்சராக இருக்கக்கூடிய நீரை எடுக்கணுமா அப்படின்னா காலையில் நம்ம இந்த மாதிரி டீடாக்சிஃபையோ இல்லை கோலன் கிளென்சிங் நேச்சுரலாக பண்ணுற மாதிரி எடுக்கக்கூடிய நீர் வந்து நார்மல் சீதோஷ்ண நிலையில் இருக்கக்கூடிய நீர் எடுத்தால் போதும். அதிகமான வெந்நீர் வந்து எடுக்கக்கூடாது. நம்ம முன்னாடியே அந்த பதிவில் சொன்ன மாதிரி தான், நம்ம நல்ல ரொம்ப வந்து சுடுதண்ணியாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அளவு வந்து குறைஞ்சிரும். ஏன்னா நம்மளால் கடகடன்னு வந்து எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கும் பொழுது நமக்கே வந்து மனதளவில் வந்து நிறைய குடிச்சிட்டோன்னு நினச்சி ஒரு மாதிரி கொமட்டல் போன்ற நிலைகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால் சுடுதண்ணீர் எடுக்கக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணீர் எடுக்கலாமா அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து எடுக்கலாம். ஆனால் இது கூட என்ன அப்படின்னா இந்த கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வெந்நீரை எடுக்கலாம். டாக்டர், இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பதிவுகளே நிறையா சொல்லியிருப்போம், காலையில் வெறும் வயிற்றில் எந்த நீர் வந்து குடிக்கலாம், சீரக தண்ணீர், வெந்தய தண்ணீர் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இதுக்கு முன்னாடி எடுக்கலாமா, இல்லை அதையே இப்படி எடுக்கலாமா, நான் வந்து சீரக தண்ணீரே 1 லிட்டர் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்படி எடுக்கக்கூடாது. அதெல்லாம் இதற்கு பின்னர் தான் வந்து எடுக்கணும். ஸோ முதல் நிலையாக வந்து இந்த தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டமக்காக நம்ம சில ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், சில ஊறல் நீர்லாம் குடிக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதற்கு பின்னாடி குடித்தோம் அப்படின்னா நல்ல பலன் தரும். இதை சிறு வயது முதற்கொண்டே பழக வேண்டும். ஸோ அப்போ கூட இந்த இதை வந்து நம்ம 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு 9 மணிக்கு எந்திரிச்சு இப்படி தண்ணீர் எடுத்தோம்னா அது கரெக்டு கிடையாது. ஒரு காலையிலே ஒரு 4:30லேருந்து 6:30க்குள்ளே இந்த பழக்கத்தை வந்து மேற்கொண்டோம்னா நம்ம உடலே ஆரோக்கியமாக புத்துணர்வாக நம்ம இருக்கிறத உணரலாம்.
நன்றி.